நேற்று நானும் அவன் கடைக்கு போனாங்க, யாழ்ப்பாணம் டவுனுக்கு கடைக்கு போனாங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்டோக் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டுது. நாங்கள் தேடி போன மைக் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிட்டுது. அப்போ நாங்கள் இன்றைக்கு திருப்ப யாழ்ப்பாணத்துக்கு திருப்ப போக முடியாது. பெட்ரோல்லாம் கொஞ்சம் கூட முடிய போகுது. இது நான் முடிச்சாக்க இல்லை, முடிஞ்ச பிரச்சனை மைக்குக்கும் எங்களுக்கும் பொருத்தமே இல்லை. சரி, நாங்கள் இப்போ போய் மைக் ஒருக்கா பார்த்து வேண்ட போகிறோம். இது நாங்கள் ஃபோனில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். மைக்கே இல்லை, மைக் இல்லாமல் ஃபோனில் காய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஃபோனில் காய்க்கிறது நல்லா இருக்குது போடாக்கு பார்ப்போம். தூர இடத்துக்கு நீங்கள் போகிற இல்லை தானே, உங்களுக்கு பெருசாக மைக் தேவையில்லை. நாங்கள் இப்போ ஏதாவது கோயில் திருவிழாவோ இல்லாட்டி பொது இடங்களில் இப்போ வாகன இறைச்சல் இருக்கக்கூடிய இடங்கள் நாங்கள் கதைக்கிறோன்னு சொன்னால் மைக்கு தேவை. என்னென்னு சொன்னால் வெளிப்புற சூழல் இருக்கிற அந்த சவுண்டுகளை குறைச்சி நிப்பாட்டி தெரிறதெல்லாம் அந்த மைக்குகள். அப்போ மைக் கண்டிப்பாக தேவை தான். அதுக்கான தான் மீண்ட போகிறோம். இப்போ நாங்கள் 2 பேரும் இப்போ கதைக்கிறதெல்லாம் ஓகேயாக இருக்குது தானே. இது வந்து நாங்கள் சும்மா வீட்டை கதைக்கிறோம், இதுக்கு ஓகேயாக இருக்குமா. நான் பொது இடங்களில் நாங்கள் ஏதாவது காணொலி செய்யும்போது தான் கண்டிப்பாக மைக் தேவை. என்ன நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நானும் மாற்ற சொல்கிறேன். இப்போ என்ன மாதிரி இருக்குது வாய்ஸ், மைக் பூட்டினா அப்புறம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அப்போ வாய்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எல்லா மக்களும் சொல்ல போயினோம், மைக் இல்லாமல் இருக்கிறதா நல்லா இருக்குன்னு சொல்ல போயினோம். ஓகே, உங்களுக்கு அந்த ரிவ்யூவும் சொல்லுவோம். எந்த மைக் நல்ல மட்டும் சொல்லுவோம். ஆனா இது ஒரு வித ப்ரமோஷனும் இல்லை, தனிப்பட்ட காசு, சொந்த காசை கொடுத்து வேண்டுறோம். ஐயோ சரி, நாங்கள் நிறைய 2 காய்ச்சல் இருக்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கூட இடையில விட்டு போப்பேன். அவங்க மைக் வேண்டுறாங்களா வேண்ட மாட்டாங்களா, வேண்டு சொல்கிறாங்க, இப்போ இந்த போயில்ன்றாங்க அப்படின்ற ஒரு குழப்பமாக இருக்குது. நடக்குது, என்ன செய்கிறது. இப்போ நாங்களும் அவங்கள வந்து நேரம் அவங்கள வெயிட் பண்ண விடாமல் நாங்களும் அந்த மேக் ஒருக்காக எடுத்து அவங்களுக்கு பதிவு செய்வோமே காணொலியோட. சரி, தொடர்ந்து இழந்திருங்கள். வாயின்னு சொன்னால் போப்பினோம். ஓ, நீ கவனமா போ. இதான் வந்து எங்களோட பழைய மைக், போயா மைக். இதுவும் நல்ல மைக் தான், ஆனால் ஒன்று வேலை செய்தில்லை. அதால் புரண்டி இருக்கிறதால இதை கொடுத்துட்டு நாங்கள் புது மைக் வேண்டுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்க, இதுதான் நாங்கள் பாவித்த பழைய போயா மைக். நல்லா ஒர்க் பண்ணினது, ஒரு 6 மாதத்துக்கிட்ட ஒர்க் பண்ணது. ஆனால் அதில் ஒன்று மட்டும் வேலை செய்தில்லை. என்ன பிரச்சனைன்னு தெரியலை. நாங்கள் செக் பண்ண கொடுத்து நாங்கள் புதுசு மாற்றி தரேன் என்னம்மா, அதால் இப்போ புதுசு வேண்டாம். சரி,
இதுதான் நாங்கள் இது பண்ண மைக் எப்படி இருக்கு என்ன எப்படி இருக்குன்னு கேட்குறேன் மைக் நாங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க பரவாயில்ல நான் உடச்சி காட்டுறேன் ஹோலிலேண்ட் நல்ல பிராண்ட் முதல்ல அந்த மெனு கார்டு இருக்குது அதோட முக்கியமாக அந்த மைக் கொண்ட சிஸ்டம் இருக்குது பேருக்கு தான் காசு ஹோலியில் எல்லாமே இருக்குது அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம் இது வளமையாக இல்லைடா பெறாதான் மைக் பழுதாகக்கூடாதுன்னு சொல்லி வர்றது மற்ற ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று வந்துருக்கணும் நல்லா இருக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ரைட் இவ்வளோதான் இதோட வந்த பொருட்கள் இது வந்து வெளியில் ஏதாவது கதைக்கும் போது இதை பயன்படுத்தலாம் காற்றுகள் ஏதாவது இறைச்சல் எல்லாம் கட் பண்ணி உள்ளுக்கு மைக்குள்ளே கொடுக்கும் 2 தான் இருக்குது மற்றது டைப் சி கேபிள் சரி இப்போ நாங்கள் இதை ஒருக்கா பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்கிறாரு நல்லா இருக்கு இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன் செம்மையாக இருக்கு மூடி திறக்கிறது நல்லா இருக்கு இப்போ இதுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் எடுப்போம் அதாவது டைப் சி ரிசீவர் இருக்குது 2 மைக் இருக்குது என்ன குட்டியாக இருக்கு என்ன நல்ல லோகோ 2 தான் இருக்கு என்ன இந்த கேமரா இல்லையா கேமரா கொடுங்க சரி இப்போ நான் சாதாரணமாக ஃபோனில் எடுக்கிற அந்த இதில் வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன் இந்த சவுண்டுக்கும் புதுசாக நாங்கள் மைக் வேண்டியிருக்கிறோம் தானே அதே மாதிரி கப்படி ஒரு செக் பண்ணி பார்க்க போகிறோம் போகிறோம் சரி இப்போ நான் மைக் வந்து குழவியாச்சு இந்த சவுண்டு வித்தியாசத்தையும் பாருங்க இப்போ நான் கதைக்கிற எல்லாம் மைக்கெல்லாம் கதைச்சி கொண்டு இருக்கிறேன் அதேமாதிரி நோய்ஸ் ஒருக்கா கேன்சல் பண்ணி இருக்கா பார்ப்போம் சரி இப்போ கதைக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் கேன்சல் கொடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறோம் இனி நாங்களோட செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களே புரிஞ்சு கொள்வீங்க நல்லா மேக் போலாம் கிடக்கு என்ன சரி கட் பண்ண ரொம்ப சாதாரணமாக இருக்கும் 1 மணி கிடக்குன்னு நாய்ஸ் கேன்சல் கொடுக்கிறேன் நான் 2 ஒன்று தான் சரியா சரி இப்போ 2 மேக்கை நாங்கள் செக் பண்ணிட்டோம் வீட்டையும் இருக்கா போய் பார்ப்போம் போட்டு சரியா சரி இப்போ இந்த மைக் நான் புதுசாக வேண்டியிருக்கிறேன் நான் இந்த சவுண்ட் குவாலிட்டி இருக்கா செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு கிட்ட நாங்கள் கதைக்கிறதெல்லாம் கேட்குதுன்னு சொல்லியிருக்கோம் பார்ப்போம் நான் தூரத்தில் போகிறேன் பாருங்க ஒன்று
அதில் சொல்லியிருந்தது ஒரு 300 கண்ணில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்கு கிட்ட நாங்கள் ரெண்டு கதைக்கிறது கேட்கக்கூடிய மாரி இருக்கு மட்டும் சொல்லியிருந்தது. பார்ப்போம். ட்ரதன் ட்ரூபி கப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டேன் கேட்குது வரையில. பார்ப்பேன் செக் பண்ணுறது தானே. இப்போ நான் நினைக்கிறேன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கிட்ட வந்திருப்பேன். கேட்குது வரையில. பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம். நான் தான் உங்கள் ரதன், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற ரூபினா. பார்ப்போம் என்ன. தனியாக அப்படி போய் கதைச்சுட்டு இருக்கும்போது இல்லை இப்படி போகும்போது தனியாக கதைக்கிறத பார்த்துட்டு சில பேர் நினைக்க போயினா இந்த பொடியை நிற்கிற விசாராகும் தனியாக காய்ச்சுட்டு போகுது அப்படி ரெண்டு நிற்க போயினா வேறு தென்னோடைய ரோட்டில் போட்டிருக்குறா. சரிங்க பார்ப்போம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டருக்கிட்ட வந்துட்டேன். இப்போ கேட்குது தெரியல, சவுண்டு குவாலிட்டி என்ன மாதிரி தெரியல. இந்த நேரத்தில் ஒரு பைதனை தெரியவே இல்லை. எங்க போய் நின்று மைக் வேறு செய்தோ தெரியல. ஆட்டோ கொண்டு போய் ஆட்டோ வருது. இப்போ நான் ஒரு 200 மீட்டருக்கிட்ட வந்துட்டேன். இவ்வளோ தூரம் கதைக்கிறது எடுக்க முடியுது. நினைக்கிறேன் நல்ல என்ன மேடம் இது நான் ஒரு 300 மீட்டர் வந்தேன். இப்போ நான் கேட்கறதுக்காக நிழலை கூட காணேன். சரியா? இப்போ நான் நிற்கிற இடத்துக்கும் 300 மீட்டர் இடைவெளி வேறு. சும்மணி பாப் இப்போ ஓகேயா இருக்கும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கும் கதைக்கிற சவுண்டை எடுக்குமா இருந்தால் ஒரு நல்ல மைக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதுக்கு முதல்ல ஒரு மைக் கொண்டு வச்சுருந்தேன்னா அது இவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்யலை. இப்போ நான் 300 மீட்டருக்கு அப்பால் மைக் வேலை செய்யும். நல்லா மோட்டர் சைக்கிள் ஒன்று போகுது. இப்போ எல்லாம் வெப்சைட் எல்லாம் விலை கூட தெரியும். நான் 2018 வந்து வெப்சைட் അതിൻ്റെ വിലയ്ക്കും ഇപ്പോൾ വേറെ വെബ്സൈറ്റിൻ്റെ വിലയ്ക്കും ശരിയാണ് വ്യത്യാസം. எல்லாத்தான் இருக்குது. இப்படி இவனா என்ன எடுக்காமல் ஏதோ செல்ஃபி எடுத்து விளையாடிக்கொண்டிருக்குது. நான் கதைக்கிற ஆளு கேட்காது. அடுத்த மூட செயல் வருதுக்கு மேலே நிற்க போயினோம். வீட்டாக்கா பார்த்து சிரிக்கிறா. உனக்கு இதை விசார் போட்டாக்க தனியாக எதை அலட்டிக்கிட்டு போகுதுன்ட்டு நினைக்கிறா. பரவாயில்லை, எல்லாத்தாலும் இருக்கு. இன்னைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வருது பார்ப்போம். வினாக்கிட்ட வந்துட்டு இப்போ நான் நிற்கிறது ஒரு 75-80 மீட்டருக்கிட்ட இருக்கும். இப்போ நான் கதைக்கிற ஒரு வினாக்கு ஒரு 7 கிட்ட போய் தான் கேட்டு பார்க்கணும். இல்லை பாட்டு ஒன்று ஃபோட்டோ ப்ளே பண்ணி கொண்டு போகலாம் போல இருக்கு. நான் வினாக்கிட்ட வந்துட்டேன். 10 மீட்டர் ரைட். இப்போ நான் ஒரு 300 மீட்டருக்கு அப்பால் போய் திருப்ப வந்திருக்கிறேன். சவுண்ட் குவாலிட்டி என்ன மாதிரின்னு தெரியல. இந்த ரிசீவரை கரெக்ட் நாங்கள் செக் பண்ணி பார்க்கக்கான்னு தெரிய போகுது. உண்மையான நிலவரத்தை நாங்கள் அப்படியே உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். இதில் எந்த விதமான இருட்டு நாங்கள் செய்யலை. நேரடியாக ரூபி நான் ஃபோன் வச்சுருக்கேன். நான் அப்படி ஒரு 300 மீட்டருக்கு அப்பால் போயிட்டு வந்தேன். நான் அவ்வளோ கதைச்சுன்றது நான் பார்ப்போம் இந்த சவுண்டு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி கேன்சலேஷன் எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கலாம். அது நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்து போட்டு தான் நான் போய் அங்கேருந்து கதைச்சு கொண்டு வந்தேன். நான் நல்லா கிளியராக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அப்பால் இருந்து நான் கதைச்ச சவுண்ட் எடுக்கும்போது தெரியலை. பார்ப்போம் என்ன. இந்த மைக்கு கொஞ்சம் அந்த இடைநிலையில் இருக்கிற யூடியூபர்ஸுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நான் கதை கேட்க முடிச்சால் போனதானே அந்த சவுண்டு கூட இப்படி உள்வாங்கப்பட்டிருக்கோ தெரியலை.